செமிஃபைனல் போயிடுவாங்க. கரியமணிக்கும் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் காமன் பவர் பிளே. டே 2ல் யார் செமி என்ட்ரி ஆவாங்கன்னு இந்த மேட்ச் முடிவில் தெரிஞ்சிடும். ஓப்பனிங் பேர் செந்தில் மற்றும் மோகன். செந்தில் சைக்கிள் இருப்பார், நான் சைக்கிளில் மோகன் இருப்பார். கரியமணிக்காக பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் வீசா மணி. ஓவர் பவர் பிளேயில் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால் லெக் சைடு திரும்பி ரிட்டர்ன் ஆடியிருக்காரு. டாட். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ், கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு. தேர்ட்மேன் திசையில் அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை, கேப்பில் போகுது. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? அங்கே குட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸு லெக் சைடு சைட்டில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். குட் ஸ்டாப். அங்கே 1 ரன் ஓடிருக்காங்க. சைக்கிள் செஞ்சு தக்க வச்சுப்பார். லாஸ்ட் 1 பால். நான் சைக்கிள் இந்த மோகன் சைக்கிளில் ஒரு பால் இருக்குது. சாரி, பவர் பிளேயில் லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. லாங்கில் ஓடி வந்து பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 1 ரன் ஓடி இருக்காங்க. 4 ரன்னு. குருவம்பட்டி மணி 2வது ஓவர் பவர் பிளே. மோகன் சைக்கிள் ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு 1 ரன் ஓடி இருக்காங்க. சிங்கிள். செகண்ட் பால் இறங்கி போய் அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்கார். குட் ஃபீல்டிங் மணி. அங்கே 2வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க, ஓடலை. 1 ரன். நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு சைட்டில் பவர் பிளே சர்க்கிளுக்குள்ளேயே அடிச்சிருக்காங்க. 1 ரன். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு வைடு. நெக்ஸ்ட் பால் ஆஃப் சைடு பாயிண்டில் அடிச்சுட்டு 1 ரன் ஓடிருக்காங்க. சிங்கிள். மோகன் ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு பல்லார்னு எக்ஸ்ட்ரா கவரில். 6ஆ 4ஆ 6. மோகன் பேட்லேருந்து. தேர்ட் ஓவர் வீசா மணி. சைக்கிளில் செந்தில் ரிவர்ஸ் திரும்பி ஆடிருக்காரு. அங்கே தேர்ட்மேன் திசையில் யாருமே இல்லை, கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி. அணியின் எண்ணிக்கை 15. 3 ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிச்சிட்டாங்க. 19 ரன் அடிச்சிருக்காங்க. 3 ஓவரில் செகண்ட் பால் சைக்கிளில் செந்தில் இங்கிட்ட ஆடுறாரு. ஃபுல் டாஸ் போடுறாங்க. மறுபடியும் தேர்ட்மேன் திசையிலேயே போயிருக்கு. பாலை துரத்தி போகிறாங்க. அங்கே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே 2 ரன் ஓடி இருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. டவுன் பேட்ஸ்மேன் திவாகர், அவர் தான் சைக்கிள் இருப்பார். ஒரு ஹிட்ரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தேர்ட் பால் லெக் கட் வேரியேஷன். லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. மணி துரத்தி போகிறாரு பவுலரு. 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் லெக் கட்ரு ஆஃப் சைடு பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். லாஸ்ட் 1 பால். தேர்ட் ஓவரில் உடம்புல போட்டு ஓடி இருக்காங்க. ஆஃப் சைடு சிங்கிளோடு முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. அணியின் எண்ணிக்கை 23. 4வது ஓவரை வீச தினேஷ். ஃபஸ்ட் பால் லெக் சைடு அடிச்சுட்டு லாங்கில் இருக்காங்க ஃபீல்டரு. அதனால் 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் டாட் பால். கீப்பர் பாலை மிஸ் பண்ண 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் டாட் பால். நெக்ஸ்ட் பால் டாட் பால். சூப்பர் பவுலிங் தினேஷ்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு சைட்டில் அடிச்சுட்டு ஓடிருக்காங்க. அங்கே லாங்கில் ஃபீல்டர் இருக்காங்க. 1 ரன் ஓடிருக்காங்க.
திவாகர் ஸ்ட்ரைக்கில். கேட்சா? கேட்ச் பிடிப்பாங்களா? விக்கெட்டா? குட் பவுலிங் தினேஷ்ட இருந்து திவாகர் விக்கெட் இழக்கிறாரு. ஸ்கோர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. பேட்ஸ்மேன் செல்வா 5வது ஓவரை வீச சோழங்கநல்லூர் கிங் சபரி. 5 ஓவரில் ஃபஸ்ட் பால். மோகன் சைக்கில் சபரிகிட்டேருந்து ஒரு பாயிண்ட் திசையில் பலார்னு ஒரு அரை. மோகன் இதே மாதிரியே சூப்பராக விளாடுவார். ஆஃப் சைடு பளிச்சுன்னு அடிப்பார் இந்த பேட்ஸ்மேன். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால். ஆஃப் சைடில் பளிச்சு நடந்திருக்காரு. சைடில் ஒரு ஃபீல்டு இருக்கார். தப்பான த்ரோ. அதன் காரணமாக 2 ரன் ஓடுறாங்க. 2. நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ். லெஃப்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் வினோத் இருக்கார். பாலை ஸ்டாப் பண்ணாரா? முடியலை. பவுண்ட்ரி. 1 pitch பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால். நல்லா யார்கர் பால் லெக் சைடில் அடிச்சிருக்காங்க. அங்கே 2 ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால். உடச்சி போட்டிருக்காங்க. ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் 1 பால். நல்லா யார்கர் லெக் சைடு. அங்கே ஃபீல்டு ரொம்ப லாங்கில் இருக்காங்க. 2 ரன் ஓடுறாங்க. 2வது ரன்னு ஓடிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 2 ஓவர். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 42. 15 ரன்னுக்கு போட்டிருக்காரு 5வது ஓவரை சபரி. சோழங்கநல்லூர் கிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. குருவம்பட்டி மணி இறுதி ஓவரை வீச 6வது ஓவரை வீச ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். மோகன் சைக்கில் ஆஃபில் சூப்பராக விளாடுவார். மோகன் பளிச்சுன்னு அடிப்பார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவர் கண்டிப்பாக ஹிட்டிங் தான் போவாங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. ஒய்டு கொடுத்துருக்காங்க. ரீபால். உடம்புல பட்டு ஆஃப் சைடு பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓடினாங்க. ரன் அவுட். பேட்ஸ்மேன் செந்தில் ரன் அவுட்டில் நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். மோகன் ஸ்ட்ரைக் வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். யூஸ் பண்ணுவாரா? அடிச்சிருக்காரு ஆஃப் சைடு பலார்னு. அங்கே ஃபீல்டு ரொம்ப லாங்கில் இருக்கார் ராமு. ஆனால் 2 ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் பால். அடிச்சிருக்காரு லெக் சைடு மடக்கி. காற்றுல வெளியே போகுமா? போயிடுச்சு. 6. செம்ம பேட்டிங் மோகன் பேட்லேருந்து. லாஸ்ட் 3 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். இறங்கி போய் ஆடிருக்காரு லெக் சைடில். ஃபீல்டு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 2 ஓடுவாங்க. மிஸ் ஃபீல்டு காரணமாக 2 ஓட்டாங்க. லாஸ்ட் 2 பால். மோகன் மறுபடியும் சைக்கிள் வந்துட்டார். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க லெக் சைடு. அங்கே ஃபீல்டு யாருமே இல்லை. பனிஷ் பண்ணியிருக்காரு. ஃபைன் லெக்கில் மட்டைக்கு அடிச்சிட்டாரு. 4. இன்னும் 1 பால் பேலன்ஸ் இருக்குது. மோகன் சைக்கிள் மறுபடியும் தக்க வச்சுக்கிறாரு. லாஸ்ட் 1 பால். ஓடிருக்காங்க. விக்கெட். 58 அடிச்சிருக்காங்க. கரியமணிக்க மணியினர் 59 அடிக்கணும். இன்னைய ஃபுல்லாக மேலே போயிடுவாங்க. ப்ரைஸ் ரவுண்டுக்கு தகுதி பெற்று விடுவார்கள். அதற்குள் கட்டுப்படுத்தினால் களத்தூர் FCC ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் அணியினர் வெற்றி பெற்று பரிசு மணிக்காக ஓப்பனிங் பேர் மணி மற்றும் சபரி. சபரி தான் சைக்கிளில் இருப்பார். நான் சைக்கிளில் மணி இருப்பார். களத்தூர் FCC அணிக்காக முதல் ஓவரை வீச செல்வா. பவர் பிளே ஓவர் இது. ஆன் ஸ்ட்ரைக். ஃபஸ்ட் பால் பவர் பிளேயில். ஆஃப் சைடு பலார்னு ஒரு அரை. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சபரி. செகண்ட் பால். கீப்பர் மிஸ் பண்ணால் ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால். நெக்ஸ்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக அது 4 போகுமா? ஒரு ஃபீல்டு துரத்தி வராரு. அங்கே பாலை ஸ்டாப் பண்ண முடியல அவரால். அதன் காரணமாக பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க மணி பேட்லேருந்து. ஃபஸ்ட்டு 4. நெக்ஸ்ட் பால்.
அடிச்சிட்டு நல்லா ஏர்க்கர் பால். பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட் பால். லாஸ்ட் ஒன் பால். நெக்ஸ்ட் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை, எல்லோரும் ஒன்று கூடுறாங்க. ஆனால் பாலை பிடிப்பாங்களா? இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 2 ரன்னு 3 ரன் ஓடுறாங்க. 3 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓவர். ரெண்டாவது ஒரு பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஒரு ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. மணி தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பிளே ஓவர் வீச விக்னேஷ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஓவரில் ஃபஸ்ட் பால். ரன் எதுவும் ஓடல. டாட் பால். செகண்ட் பால் பவர் பிளேயில். மணி ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. லெக் சைடு மடக்கி அங்கே ஃபீல்டரு இருக்கார் ஒருத்தர். அவர் தலைக்கு ஒன் பிச்சில் கைக்கே போயிடுச்சு. 2 ரன் ஓடி இருக்காங்க. 2. நெக்ஸ்ட் பால். லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் திவாகர் இருக்கார். கேட்ச் பிடிப்பாரா? அவரையும் தாண்டி வெளியே போயிடுச்சு. ஃபீல்டருக்கு மேலே தலைக்கு மேலே அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். பாலை பிடிக்க முடியாது. அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. மணி அடித்த பால். குட் பேட்டிங் மணி. அடிச்சிருக்காரு. இப்போ லெக் சைடில் காற்றுல வெளியே இதுவும் அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். பாலை பிடிக்க முடியாது. அவ்வளோ தூரம் போயிடுச்சு. 6. ஹாட்ரிக் 6 அடிப்பாரா? மணி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. ஒன் பிச்சில் பால் பவுண்ட்ரி போகல. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். சபரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சைக்கிளில் வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் பவர் பிளேயில். சபரி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கே இப்போ தான் பிடிக்கிறாரு. ஒரு 4 அடித்து சிங்கிள் அடிச்சுட்டு போனதோட சரி. ஃபுல் டாஸு பனிஷ் பண்ணுவாரா? பனிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு பவுண்ட்ரி நோக்கி போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. கீப்பருக்கு பின்னாடி புத்துருச்சு பால். பவர் பிளே முடிவுற்ற நிலையில் கரியமணிக்க மணியின் எண்ணிக்கை 31. மீதி இருக்க 4 ஓவர் அவங்க பிடிச்சி போடணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஓவர் வீச 3rd ஓவரில் ஃபஸ்ட் பால். லெக் சைடு மட்டைக்கு அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில் யாருமே ஃபீல்டர் இல்லை. 4. மணி பேட்லேருந்து மணி பயங்கரமாக விளாண்டுருக்காரு. செம பேட்டிங் மணி. செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. எங்கிட்டு போட்டாலும் பால் பெருசாக தெரிய மாட்டேங்குது. எங்கிட்டு போட்டாலும் அடி தான். ஃபார்மில் இருக்கும்போது பால் பரங்கிக்கா மாதிரி தெரியும். அதனால் எங்கே போட்டாலும் அடிக்கிறாரு. நெக்ஸ்ட் சைடு பவுலர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிருக்காங்க. ரன் அவுட். மூலியமாக வெளியேறாரு சபரி. ஃபஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க. பால் தான் ரன் அடிக்கணும். 1 ரன் பேட்ஸ்மேனாக வினோத் ஸ்ட்ரைக்கில். ஃபுல் டாஸு. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக்கில் ஃபீல்டர் அங்கே ஒருத்தர் இருக்கார். துரத்தி போய் அவரால் பாலை மிஸ் பண்ணிட்டார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. அதன் காரணமாக பவுண்ட்ரி. 4. வினோத் சந்திக்கிற ஃபஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்கார் பவுண்ட்ரியாக. நெக்ஸ்ட் பால் டாட் பால். கீப்பர் டாட். நெக்ஸ்ட் பால் பிக் பை. இன்னும் ஓடலை. நெக்ஸ்ட் பால் வினோத் ஸ்ட்ரைக்கில் மடக்கி போட்டு அடிச்சிருக்காரு. கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா? இல்லை, அவரால் பிடிக்க முடியலை. ஒரு ரன் ஓடிருக்காங்க. 40. 18 பாலுக்கு 19 அடிக்கணும். பாலுக்கு பால் 2 தான். 4வது ஓவரை வீச செந்தில் டி களத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் FCC அணிக்காக செந்தில். ஸ்ட்ரைக்கில் வினோத். 18 பாலுக்கு 19 அடிக்கணும். ஃபுல் டாஸ். ஆஃப் சைடு எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. 2 ரன். பாலுக்கு பால் தான் ரன்னு. 17க்கு 17 அடிக்கணும். இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறவங்க இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. களத்தூரா கரியமணிக்கமா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 17 பால் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள்.
பாலுக்கு பால் ரன் அடிக்கணும். டாட் பால் அடிச்சிருக்காரு. லெக் சைடு பவுலருக்கு பின்னாடி யாருமே ஃபீல்டர் இல்லை. ரொம்ப லாங்கில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு ரன் தான் ஓடிருக்காங்க. மணி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வராரு. நெக்ஸ்ட் பால் டாட் பால். லாஸ்ட் 2 பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. நல்லா ஏற்கரா ஆஃப் சைடில் ஒரு ரன். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் தலைக்கு மேலே ஒரு ரன் ஓடிட்டாங்க. வினோத் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுப்பார். பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செந்தில் 12 பாலுக்கு 14 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் வந்து வினோத் இருப்பார். 4 ஸ்ட்ரைக்கில் மணி இருக்கார். பாலோட 2 ரன் அதிகம். ஆனால் பவுலிங் இல்லை. களத்தூர் எஃப்சிசி அணிகிட்ட என்ன பண்ணான்னு பார்ப்போம். குத்தி போட்டிருக்காங்க. பிச்சிலே அடிச்சுட்டு ஒரு ரன் விட்டாங்க. நல்ல பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பாலை தொலைச்சிருக்கலாம். இப்படி ஒரு தப்பான பாலை போட்டால் கொன்றுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மணி செம்ம ஃபார்மில் இருக்கார். இங்கே கீப்பர் தலைக்கு பின்னாடி ஃபைன் லெக்கில் யாருமே ஃபீல்டர் இல்லை. 2 ஃபீல்டர் துரத்தி வராங்க. பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் கீப்பர் பாலை மிஸ் பண்ண ஒரு ரன் ஓட்டாங்க. நான் 10 ரன் அடிக்கணும். வினோத் சைக்கிள். நெக்ஸ்ட் பால் கீப்பர் கேட்ச். வினோத் விக்கெட். குருவம்பட்டி மணி அவர் தான் லெஃப்ட்டு சைக்கிளில் இருப்பார். போன மேட்ச்சு வளையூருக்கு எதிராக சூப்பராக ஆடி இருந்தார். அவர் தான் அந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாரு. சிங்கிள் ஹேண்டாக விக்கெட் ஒரு பக்கெட்டை விழுந்துருந்தாலும். இப்போ 9 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 2 பால் 5வது ஓவரில் 8 பாலுக்கு 9 அடிக்கணும். லாஸ்ட் 2 பால் பனிஷ் பண்ணியிருக்காரு. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். அவர் அண்ணாந்து பார்த்து மட்டும்தான் முடிஞ்சிச்சு. வெளியே போயிடுச்சு பால். 6. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு. இங்கே லெக் சைடில் வெளியே 6. மேட்ச் வின் பை கரியமாணிக்கம். மணி குருவம்பட்டி மணி செம்ம 6 அடித்தார். இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் செமி என்ட்ரி ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள். நல்லா ஃபைட் பண்ணாங்க. களத்தூர் எஃப்சிசி அணி. உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.